வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நேற்று சட்டசபையில ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பாத்தீங்கன்னா ஒரு பேச்சை பேசினாரு. அந்த பேச்சை பார்த்ததுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதாவது ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடக்கிடுவாங்க மனிதா. ஆதவ் அர்ஜுனா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான மனநிலையில இருக்காரு இப்போதைக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாவேக்காவை இனிமேட்டு யாராலும் வீழ்த்த முடியாது. பிகாஸ் நாங்க தனியாகவே பாத்தீங்கன்னா 35% வாக்குகளை வாங்கி இருக்கோம். ஆனா எதிரில் இருக்கிற எந்த கட்சியும் இது மாதிரி ஒரு சாதனையை பண்ணது இல்லைன்ற ஆணவத்துல, அதாவது ஒரு சில பேர் பேச்சுவார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப கொழுப்பெடுத்து போய் ஆடுற பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப கொழுப்பெடுத்து போய் ஆடினிருக்காருங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. நேற்று சட்டசபையில என்ன ஒரு ஆக்ரோஷமான பேச்சு. அதாவது உங்க கட்சியை பத்தி பெருமையா பேசுங்க, அது தப்பு கிடையாது. பட் மற்ற கட்சிகளை ரொம்ப தரக்குறைவாக, அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறது. ஏங்க, உங்க கூட்டணிக்கு இப்ப காங்கிரஸ் வந்துட்டாங்களா, அவங்களுக்கு சொம்படிங்க. விசிக வந்துட்டாங்களா, அவங்களுக்கு சொம்படிங்க. அதை பத்திலாம் நாங்க தப்பா எடுத்துக்கல. பட் எதிரில இருக்கிற திமுகவை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் IML, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிக, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. கூட்டணி இல்லைன்னா திமுகவால வென்றே இருக்க முடியாது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கீங்க, இப்போ எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே கூட்டணி கட்சிகள் தான், அதுக்கு காரணமே விசிக தான், அதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் தான், அதுக்கு காரணமே IUML தான், அதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். அதாவது எதிர்கட்சியா திமுக உட்காந்துக்கிறதுக்கு காரணமே அந்த கட்சிகள் தான். என்னமோ உங்களாலதான் அந்த கட்சிகள் வாழ்ந்ததுன்னு சொல்லுறீங்களே அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு அவர் சொல்றாரு, இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகவால 50 இடம் ஜெயிக்க முடியுமா? ஏங்க 50 விடுங்க, 10 இடம் ஜெயிச்சு காட்ட முடியுமா உங்களால? ஆனா நாங்க தனி பெரும்பான்மையா இண்டிவிஜுவல் பார்ட்டியா பாருங்க 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு எப்பா எப்பா அப்பா மார்ல அடிச்சுக்காத குறையா அந்த ஆக்ரோஷ டெலிவரி. இதுக்குதான் நான் அந்த பாட்டு பாடினேன். ஆக்சுவலா அந்த பாட்டை யார் பாடியிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம SAC தான் பாடியிருப்பாரு. இவங்களுக்குலாம் எப்படி பாட்டு மாட்டுது பாத்தீங்களா. அதாவது SACயே ஆடாதடா ஆடாதடா மனிதான அந்த காலத்துல பாடியிருக்காரு. அந்த பாட்டு இப்போ யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாக்கு தெளிவா பொருந்தும். நான் ஆதவ் அர்ஜுனாவை ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அதான் ரொம்ப தெனாவட்டா இருக்கீங்களே, ஏங்க எங்களை இனிமேட்டு வீழ்த்த முடியாதுங்க, 108 நாங்க ஜெயிச்சிட்டோங்க, இனிமேட்டு எங்களை வீழ்த்த முடியாதுன்னு தெனாவட்டா இருக்கீங்களே, 108 வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றீங்க? ஏங்க எங்களுக்கு ஆட்சி அமைக்க இஷ்டம் இல்லைங்க, நாங்க தனி பெரும்பான்மையா தான் ஆட்சி அமைப்போம், எங்களால எப்போ எலெக்ஷன்ல நின்னாலும் ஜெயிக்க முடியாது. மிஸ்டர் கவர்னர், மிஸ்டர் பிரசிடென்ட், ப்ளீஸ் கம் அண்ட் கண்டக்ட் தி எலெக்ஷன் ஒன்ஸ் அகைன். எங்க ஜோசப் விஜய் மூஞ்ச காட்டினாலே போதும், இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா, ரீ எலெக்ஷன் வைக்கலாம். ஏங்க திமுகவை தனியாவே நிக்க சொல்லலாங்க இந்த வாட்டி. ஏங்க நான் கூட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அப்படி உங்க அககார பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திமுகவை தனியாவே, இந்த இப்ப இருந்தாங்க பாருங்க, இந்த திமுக கூட இருந்தாங்க பாருங்க, அந்த கட்சிங்களெல்லாம் நீங்களே கூட வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாமா பாப்போமா? ஏங்க உங்க பௌச்சி ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எதே ஆஹா இவங்கெல்லாம் டுமாங்கோலியா அப்படின்றது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஆல்ரெடி 10% மைனஸ் ஆயாச்சு. உடனே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு போட்டதெல்லாம் கோர் ஓட்டர்ஸ் கிடையாது. ஏதோ எங்க திமுக அதிமுக ரொம்ப நாள் ஆண்டுருச்சுங்க. சரி, இந்த தம்பி விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சினிமால நல்லாலாம் சண்டை போட்டிருக்காரு, சினிமால நல்லாலாம் டைலாக் பேசியிருக்காரு, சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்னத்தான் கிளிக்கிறாரு நொட்டுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பொதுமக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பொதுமக்கள் எல்லாருமே நான் விஜய்க்கு தான் விசில் அடிப்பேன்லாம் அடிக்க மாட்டாங்க, இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க, நாளைக்கு அந்த விசில தூக்கி குப்பையில கூட போடுவாங்க.
பிகாஸ் உங்க கோர் பேங்க் கிடையாது. யூத் ஓட்டு ஏதோ வச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்க ரசிகர் ஓட்டு ஏதோ இருக்குது, அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் நாம் தமிழர் கட்சி மாதிரி கொள்கை ஓட்டு. ஏங்க நாம் தமிழர் கட்சி அங்கே போனாலும் அந்த 4% ஓட்டு 5% ஓட்டு அவங்களுக்கு இருக்கும், எப்படி இருந்தாலும் இருக்கும். ஏன்னா அவன் அந்த தமிழர் அந்த ஒரு பாரம்பரியத்துக்காக அவன் போடுறான், வேற எதுவும் கிடையாது, அவன் மாற மாட்டான். ஆனா உங்ககிட்ட இருக்கிற வாக்குகள் மாறுற வாக்குகள். அப்படி நீங்க தைரியமா பேசுற மனுஷன் திருப்பி எலெக்ஷன்ல நில்லுங்க. எங்க இடைத்தேர்தலுக்கே பயந்துட்டு உக்காந்துக்கிறாங்க இவங்க எங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க? இவங்களுக்கே நல்லா தெரியும் இனிமேட்டு நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். ஏங்க உண்மையில நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் ஆடியன்ஸே கேட்கிறேன், பாதி பேர் நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கிற பாதி பேர், கொஞ்சம் பேர், பாதி பேர் கூட விடுவோம், ஒரு 5 to 10% டிவி கேட்க தெரியாம விசில் அடிச்சிருப்பீங்க. திருப்பி போய் உங்களுக்கு விசில் அடிக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க மக்களே இந்த ஆட்சி வேணான்னு சொல்ற அளவுக்கு மக்களே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. சரி, நான் திருப்பி கேட்கிறேன். இப்போ இவர் நேத்து கூட அனௌன்ஸ் பண்ணாரு பாருங்க, 3 சிலிண்டர் தரேன்னு. ஃபர்ஸ்ட் நீங்க 6 சிலிண்டர் தரணும். அந்த 6 சிலிண்டர் ஏன் தராம 3 சிலிண்டரா தரீங்கன்னு மக்கள் கேட்டுன்னு இருக்காங்க. ஏங்க நோட் திஸ் பாயிண்ட், எப்படிலாம் வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும்னு நான் சொல்றேன். 6 சிலிண்டர் ஏன்டா தரல, 3 சிலிண்டர் தான் தர. அங்கே ஒரு 5% ஆஃப் த கிரௌடு உடையும். ஐயா இவர் சொல்றதை செய்ய மாட்டாருப்பான்னு ஓட்ட உடைப்பாங்க. இப்போ இதுல இன்னொரு மிக பிரச்சனை என்னன்னா, அந்த 3 சிலிண்டர் கூட எல்லா குடும்பத்தாருக்கு கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது என்னன்னா, அனைத்து குடும்ப ஹோல்டர்ஸ்க்கும், குடும்ப கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் தரோம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காரு, வரம்பை செக் பண்ணி 2.5 லட்சத்துக்கு கீழேன்ட்டாரு. அப்ப அங்க இன்னொரு 5% ஓட்டு அடிவாங்க. ஏன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே மிஞ்சி போனா ஒரு 1.25 கோடி இருப்பாங்க, குடும்பத்தார் இருப்பாங்க, அவள் தான் வச்சுக்கோங்க. மிச்சம் 1.25 கோடி குடும்பம் எங்க? அவங்க இனிமேட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏங்க ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, திமுக என்ன தப்பு பண்ணிச்சோ அதே தவறை தான் விஜயும் செய்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா இந்த வீடியோவை விஜய் டீமோ பார்க்க வேணாம், ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களாம் திருந்திட்டீங்கன்னா நல்லது கிடையாது. ஏங்க திமுக ஏன் தோத்துச்சு? பக்கத்துல இருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் வருது, அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் வருது, ஆனா இங்க இருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் வரல. அவன் டென்ஷன் ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிறவனுக்கு 5000 ரூபாய் போடுறீங்க, அங்க இருக்கிறவனுக்கு 5000 ரூபாய் போடுறீங்க, இங்க இருக்கிறவன் டென்ஷன் ஆயிட்டான். அதே மாதிரிதான் நாளைக்கு இதுன்னா தெரியுமா நடக்கும்? பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு 3 சிலிண்டர் வரும், அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு 3 சிலிண்டர் வரும். இந்த வீட்டுல இருக்கிறவன் பியூர் விஜய் ஃபேனுனே வச்சுக்கோங்க. அவன் பையன் வேணா போய் ஓட்டு போடுவான். அந்த பையனுக்காக ஓட்டு போட்ட அம்மா அப்பா திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நினைச்சு பாருங்க. ஆஃப் த கிரௌடுக்கு கிடையாது, 1.25 ஆஃப் கிடையாது. அப்போ அந்த ஆடியன்ஸின் மட்டும் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? இதே மாதிரிதான் எல்லா திட்டங்கள்லயும் உங்கள் வாக்குகள் அடிவாங்கும். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் இப்ப தெனாவட்டா நின்னு பேசுறாரு. அதாவது காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றாருங்க. அங்க ஒரு சைடு விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா அவரு பாத்தீங்கன்னா பேசும்போது எல்லாமே அந்த லைன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர் பாணியில 2 வார்த்தை பேசினாரு. முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரா இருக்கலாம், அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? முடியாது என்றார்கள், தர முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், தர முடியாது என்றாரு. எல்லாமே 2 வார்த்தை போட்டு பேசினாரு. எதை பத்தி பேசுறாருன்னா, திமுக அமைச்சரவையில இடம் தர மாட்டேன்னு சொல்லிச்சான். அதை இவரு 2 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி, ஆனா பாருங்க எங்க தளபதி விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அறிவித்தார். ஏன் அப்ப அறிவிச்ச உடனே போயிருக்க வேண்டியதானே? அறிவிச்ச உடனே போயிருக்க வேண்டியதானே? காங்கிரஸ் நான் கேட்கிறேன், போயிருக்க வேண்டியதானே? அவங்கதான் அறிவிச்சிட்டாங்கல்ல. போறதுக்கு பௌச்சி இல்ல. ஏன்னா போயிருந்தா இந்த 5 சீட்டும் வந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது அப்பத்தி மைண்ட் செட்ல. சோ உக்காந்துட்டாங்க, உக்காந்துட்டாங்க. இப்போ அவர் விக்கிரவாண்டி மாநாடிலே அறிவிச்சார்னு உடனே கேட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிடுச்சு. நிறுத்துப்பா பேசுறது எதா இருந்தாலும் ஒரு வாட்டி பேசியா? அது என்னையா நீங்க கவிஞரா இருந்தா கூட ஒரு வார்த்தையோ முடியாதென்றார்கள், தர முடியாது கேட்டு கலாச்சிட்டு அவர் ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டாரு. எங்க தரோன்னு சொல்லிட்டு தரலனாதாங்க தப்பு. நாங்க தான் தர முடியாதுன்னு தானே சொன்னோம். தர முடியாதுன்னா விட்டு போக வேண்டியது தானே? எங்க பாயிண்டா இல்லையா? தரோன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதான் தப்பு. எங்க பாயிண்ட் மாநிலத்தில் சுயாட்சிங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு தரல அப்படின்னு அந்த கண்டிஷன் ஆஃப் ஆகுது. அப்பதான் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஐயோ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும், எதனா ஒண்ணு பண்ணும். ஏன்னா எப்பவுமே
ஆதவ அர்ஜுனாக்கு என்னன்னா திமுக கிட்ட இனிமேட்டு யாரையும் ஒட்ட விடக்கூடாது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸே இனிமேட்டு வந்து திமுக எங்களை சேர்த்துக்கோங்க ப்ளீஸ்னாலும் திமுக இனிமேட்டு சேர்க்க போறது கிடையாது. ஏன்னா திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் இனிமேட்டு திமுகவை ஆதரவு தருவாங்களோ இல்லையோ, திமுக காரன் இனிமேட்டு ஒரு காங்கிரஸ்காரனையும் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் பேச்சின பேச்சுக்கள் அப்படி. சோ அந்த பாண்டிங்க எப்படி இருந்தாலும் உடைக்கணும், அது கொஞ்சம் தான் போச்சு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறாங்களா. அவர் வந்து ஆதவ அர்ஜுனா உடனே உள்ள புந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான், காரணமே விசிக்காக தான் அவர் ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளர், அவங்க பேரு தாரகை கட்பட்டோ தாரகை ஜாக்பாட்டோ என்னமோ ஏதோ ஒரு பேர், அவங்க பேரு, அவங்க வந்து உடனே பேசுறாங்க. அவங்க கதை தாங்க சிரிப்பு கதை. ஏங்க நான் சிரிச்சதுலயே அவங்க பேசுறத பார்த்துதான் நிறைய சிரிச்சேன். என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சிருக்கிறத மறந்து விடக்கூடாது. 2024ல இங்க வந்து நம்ம எல்லா சீட்டும் வின் பண்ணோம் பாத்தீங்களா, திமுக கூட்டணி எல்லாமே வின் பண்ணாங்க பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி போன பாரத் ஜோடோ யாத்திராவா. ஏன்னா 39 சீட்டு ஜெயிச்சதுக்கு உங்க பாரத் ஜோடோ யாத்திராதான் கேள்விப்பட்டா ராகுல் காந்தியே சிரிப்பாப்ல, ஐயோ அப்படியா அப்படின்னு. எங்களாலதான் நீங்க 39 MP, எங்களாலதான் அப்புறமா நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜெயிச்சாங்கன்னு இந்த அம்மா இந்த அம்மாலாம் வந்து இப்படி ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அவங்க போன 5 வருஷமும் எம்எல்ஏ தான். எங்கன்னா அந்த அம்மாவை பார்த்திருப்பீங்களான்னா கிடையாது. இப்போ எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியுதா நான் சொல்லிட்டா, விஸ்வநாதன் அவர்கள் மேல சில அவதூறுகள் இருக்கிறது. விஸ்வநாதன் அவர்களை எப்படின்னா அமைச்சர்ல இருந்து தூக்கணும் அப்படின்ட்டு விஜய் சாரோ சரி காங்கிரஸ் ஆட்களோ சரி வேலை பார்த்துன்னு இருக்காங்க. இப்ப அவரை தூக்குனா எனக்கு அமைச்சர் கொடுப்பீங்கல்ல, அதனால நான் பேசி ஆகணும்ல. விஜய் சாரை கொஞ்சம் போட்டுறேன், திமுகவை கொஞ்சம் திட்டுனா விஜய் சார் மனம் குளிரும். ஏப்பா யாருப்பா அந்த லேடி, எப்படி இருந்தாலும் லேடிக்கு நம்ம அமைச்சர் தரணும், அந்த லேடியை கூப்பிடுவா அமைச்சர் தருவோம், திமுக நல்லா திட்டுதுப்பா அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க, திமுகவை கொஸ்டின் கேட்கிறாங்க. பாரத் ஜோடோ யாத்திராவில் தான் நாங்க நீங்களே வின் பண்ணீங்க அப்படின்னு. உடனே கே நேரு அழகா ஹேண்டில் பண்றாருங்க ஒரு சைடு. ஆனா ஆக்சுவலா வந்து நம்ம திமுக தலைவர் அவர்களை வந்து ரொம்ப பாராட்டும். எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலினை போட்டுட்டு துணை தலைவரா கே நேருவை போட்டாரு பாருங்க, உண்மையிலே நல்ல மூவுங்க. எப்பப்போ பேசணுமோ உதயநிதி அவர்கள் பேசுறாரு. மெயினான ஆட்களுக்கு இந்த சின்ன சின்ன வண்டுகள் புடிசுகள் எல்லாம் தட்டி விடுறதுக்கு கே நேரு அழகா உட்கார வச்சு ஸ்பாட்டுக்கு ஸ்பாட் அடிக்கிறாரு. கே நேரு இன்னமா சொன்னீங்க, பாரத் ஜோடோ யாத்திராவில் தான் நாங்களாம் ஜெயிச்சோமா, நீங்களாம் ஜெயிச்சிங்களா? பாரத் ஜோடோ யாத்திரானா தமிழ்நாட்டுல மட்டுமா நந்துச்சு? கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் தான் உங்க தலைவர் நந்தாரு. மத்த இடத்துல எங்க போனீங்க? மத்த ஊர்ல எங்க ஜெயிச்சீங்க? இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஜெயிச்சோன்னா அதுக்கு காரணமே தலைவர் மு க ஸ்டாலின் தான். அண்ணன் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திராலாம் இங்க எதுவுமே கிளியில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கே நேரு கரெக்டா. அதுதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் அங்க இருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அழகா போட்டு அடிச்சாரு. ஆதவ அர்ஜுனா வந்து நம்மளுக்கு அதாங்க, நம்மளுக்கு பட்டியல்லையே வந்து முதலிடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். ஏங்க ஆதவ அர்ஜுனா பேச்ச ஏன் சில பேர் கூட பாக்குறாங்கன்னா பின்னாடி வந்து நம்ம கியூட்டாக்கா உக்காந்து இருக்காங்க. ஏங்க ஆதவ அர்ஜுனா பேச்ச இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அந்த கியூட் அக்கா பின்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா வேணும்ட்டே உட்கார வச்சாரான்னு எனக்கு தெரியல. ஏமா இல்லைன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்க மாட்டானுங்க, காண்டாயிடுவானுங்க. நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு எதனா கியூட்டான ரியாக்ஷனா குத்துட்டு இரு. ஏங்க நீங்க பாருங்க, ஆதவ அர்ஜுனா பேசும்போது நீங்களே பாருங்க, அந்த அக்கா உட்காந்துக்கிட்டு கியூட் அக்கா வந்து ரியாக்ஷன், கியூட் அக்காவா சொர்ணாக்கான்னு சொல்லுறதா இல்ல சவுண்டு சரோஜான்னு சொல்லுறதா இல்ல சைதை தமிழரசின்னு சொல்லுறதான்னு ஒரு பிக் கன்ஃபியூசன். இருந்தாலும் அவங்க கியூட் அக்கான்னு சொல்லியே நான் பழகிட்டேன். அந்த கியூட் அக்கா வந்து உட்காந்து அப்படின்னு ரியாக்ஷன் குத்துணும். அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா பேச்சே அவன் கேட்டுக்கிறான். அந்த அக்காவை நவுத்தி எங்கன்னா உட்கார வைங்களேன், ஆதவ அர்ஜுனா பேச்சே அவனும் பார்க்க மாட்டான். நான் ஆதவ அர்ஜுனா அவர்களை சொல்றேன். ஏங்க நம்ம இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இவங்க தான் இனிமேட்டு கண்டினியூஸ் நம்ம இப்போ தெளிவா இவங்களுக்கு ஒரு டீடைல் ஹிஸ்டரி எழுதிடுவோம். எஸ், ஒரு வாட்டி ஓட்டு போட்டாங்க மக்கள். எதுக்காக ஓட்டு போட்டாங்க? விஜய் சாருக்காக ஓட்டு ஏங்க அவர் மூஞ்சிக்காக தாங்க ஓட்டு போட்டாங்க. அதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டார்கள். பிகாஸ் ஒரு ட்ரை தருவோன்ட்டு. விஜயே நாளைக்கு இல்லை இந்த கட்சியில, இல்ல விஜய் சாரே அரசியலுக்கு வேணான்னு ஓடி போட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல விஜய் சாருக்கு ஏதோ உடல்நல குறைவுன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற யாருன்னா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த விஜய் சாருன்ற மூஞ்சி இல்லைன்னா உங்களை நாய் கூட மதிக்காது. அது தெரியுமா இவங்களுக்கு? டிவி கேட்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க இங்க டிஎம்கேவை பொறுத்த மட்டும் கலைஞர் இல்லைன்னா ஸ்டாலின் பார்த்துப்பாரு.
ஸ்டாலின் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்துப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னா கனிமொழி பார்ப்பாங்க, கனிமொழி இல்லைன்னா இன்பன் உதயநிதி பார்ப்பாரு. ஏங்க திமுக காரங்களை போ நீங்க வந்து சொல்லுவீங்க கொத்தடிமைகள் கொத்தடிமைகள், அது கொத்தடிமை கிடையாது. அந்த இயக்கத்தை வழிநடத்த அந்த குடும்பத்திலிருந்து யாருன்னா ஒருத்தர் இருந்தா போதும், அந்த வேர் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த குடும்பம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கட்சியை உடைஞ்சு போயிடும், அந்த வேர்கள்லாம் வீக் ஆயிடும். சோ அந்த அந்த கட்சியை வழிநடத்த அந்த குடும்பத்துல இருந்து யாருன்னா ஒருத்தர் போதுங்க. அப்படி சும்மா கையை காட்டி நின்னா போதும், மத்த பேஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ எதுக்கு ஏடிஎம்கே உடைஞ்சு போச்சு? வழி நடத்த அந்த தலைமைன்னு ஒண்ணு இல்ல, அதனால உடைஞ்சு போச்சு. சோ இங்க திமுக எப்படி இருந்தாலும் ஓடும். டிவிகேவால அப்படி ஓட முடியுமா நான் கேட்கிறேன். விஜய்ன்ற மூஞ்சி இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் விஜய்ன்ற மூஞ்சி இல்லைன்னா அத்தனை அமைச்சர்கள் அங்க உட்காந்துக்கிறாங்களே, ஜெயிச்சிருக்க முடியுமா? உங்க மூஞ்சிக்காக எவனா ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டானாங்க? விஜய் சாரோட நடிப்புக்காக, விஜய் சாரோட டான்ஸுக்காக, விஜய் சாரோட பாட்டுக்காக. இப்ப பாட்டு வராது இனிமேட்டு, டான்ஸ் வராது இனிமேட்டு, விஜய் சாரோட மூஞ்சி ஒண்டி தான் வரும். அந்த மூஞ்சும் இல்லைன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, டிவிகேவோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. அதனாலதான் நம்ம சேலஞ்சே விடுறோம், முடிஞ்சா போய் நில்லுங்க. அத திமுக தனியா நிக்குதுல, நில்லுங்க பாப்போம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க இதுல. இவங்க ஆன உடனே என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிச்சு, திமுகவால கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஏங்க அந்த பாயிண்டே தப்புன்ற நினைக்கிறேன். ஏன்னா நார்மலா வந்து கலைஞர் அவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, கூட்டணி உடையக்கூடாது, கூட்டணி ஏன் வச்சுக்கணும்னு அவர் சொல்லுவார்னா, மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், நம்ம ஒண்டி ஜெயிச்சா பத்தாது, நம்ம கூட்டணியில இருந்தா 10 பேருக்கும் 5-5 சீட்டு கிடைக்கும். ஏங்க இப்ப கூட்டணியிலேயே சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருமே தனியா நிக்கிறாங்க, திமுக தனியா நிக்குது, அதிமுக தனியா நிக்குது, தாவேகா தனியா நிக்குது, பாமக தனியா நிக்குது, விசிகா தனியா நிக்குது, எல்லாரும் தனியா நிக்கிறாங்கன்னே கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். ஏங்க யார் எவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? விசிகால இருந்து எத்தனை எம்எல்ஏ கிடைப்பாங்க, எத்தனை எம்பி கிடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா திருமாவளவன் மூஞ்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, எங்கன்னா ஒரு தொகுதியில ஜெயிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் பாமகல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்புமணி நிக்கிற இடத்துலயோ, இல்ல அவங்க வைஃப் நிக்கிற இடத்துலயோ, இல்ல டாக்டர் ராமதாஸ் நிக்கிற இடத்துலயோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. வேற எங்க யார் ஜெயிக்க முடியும்? காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குங்க, அங்க ஒண்டி அவங்க ஒரு 2-3 சீட்டு ஜெயிப்பாங்க. மத்த இடத்துல உங்களால ஜெயிக்க முடியுமா? பரவ முடியுமா தமிழ்நாடு ஃபுல்லா? திமுக அவங்களுக்கு எங்க ஸ்ட்ராங்கான பிளேஸோ அவங்க நின்று ஜெயிச்சிருவாங்க. அதிமுக அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கான பிளேஸோ அங்க நின்று அவங்க ஜெயிச்சிருவாங்க. திமுக, அதிமுக, தாவேக்காவும் விஜய் மூஞ்சின்னு ஒண்ணு இருந்தா கொஞ்சம் இடத்துல ஜெயிக்கும், விஜய் மூஞ்சின்னு ஒண்ணு இல்லைன்னா தாவேக்கா கூட ஜெயிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யார் நிறைய இடத்துல ஜெயிப்பா? திமுகவும் அதிமுகவும் தான் ஜெயிக்கும். விசிகா 1 சீட்டு வாங்கும், பாமக 2 சீட்டு வாங்கும், காங்கிரஸ் 2 சீட்டு வாங்கும். இதே கூட்டணியுடன் இருக்கும் போது, அதுவும் எம்எல்ஏ வேணா 1 சீட்டு 2 சீட்டு வாங்கும், எம்பிக்கு நின்னாங்கன்னா அதுவும் மொத்த சொல்லி க்ளோஸ், ஜெயிக்க முடியாது, கஷ்டம் கூட்டணி இல்லைன்னா. அவங்களால சின்ன கட்சிகளால, பெரிய கட்சிகள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எம்எல்ஏஸ் கொஞ்சம் எம்பிஸ் அவங்களால வாங்கிட முடியும், என்ன ஓட் பர்சன்டேஜ் இடிக்கும். பட் சின்ன கட்சிகள் வளரவே முடியாதுங்க. ஏங்க சின்ன கட்சிகள் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஏங்க அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அப்பதான் அந்த சின்ன கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாச்சு வளரும். நீங்க வந்து எம்எல்ஏவே ஆகல, எம்பியே ஆக முடியலன்னா கட்சி எப்படி வளரும்? சோ உங்களுக்கும் அந்த எம்எல்ஏ அதிகாரமும் எம்பி அதிகாரமும் கொடுத்தது யாருன்னா இந்த பெரிய கட்சிகள் தான். திமுகவையும் சொல்றேன், அதிமுகவையும் சொல்றேன். இந்த பெரிய கட்சிகள் இல்லைன்னா சிறிய கட்சிகள் வளரவே முடியாது. அப்ப நீங்க உட்காந்துக்கிட்டு எங்களால் தான் நீங்க ஜெயிச்சீங்க, எங்களால் தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்லுது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்கிறேன். அப்படி எங்களாலதான் பெரிய கட்சிகள் ஜெயிக்குது என்றால் போவாதீங்க கூட்டணிக்கு. எங்க தனியா ஏங்க இப்ப யாரும் உங்களை புச்சு கூட்டணிக்கு வந்துரு இல்லைன்னா உன்ன அவ்வளவுதான் யாருன்னா புச்சு இழுத்தாங்களா? இல்ல, நான் திமுக இருந்தா அனைத்து கட்சிகளையும் கேட்கிறேன், காங்கிரஸை கேட்கிறேன், விசிகாவை கேட்கிறேன், கம்யூனிஸ்ட கேட்கிறேன், மார்க்சிஸ்ட கேட்கிறேன், மதிமுகவை கேட்கிறேன், எல்லாரையும் கேட்கிறேன். யாருன்னா திமுக வான்னு புச்சு உன்னை இழுத்தாங்க கிடையாது. நம்மளா ஆசைப்பட்டு போறோம், ஏன்னா நம்மளுக்கு சீட்டு வேணும், வெற்றி பெறணும், அதுக்காக நம்ம போய் ஒட்டிக்கிறோம். நீங்க இப்ப எனக்குலாம் வேணாப்பா நான் தனியா நிக்கிறேன்னா ஏமா அப்படியே கையை தூக்குமிட்டு போப்பா தனியா நில்லுப்பான்ருவாங்க. அதிமுக இருக்கிற சின்ன கட்சிகளுக்கு அதான் போமா தனியா நில்லுன்றுவாங்க. இப்ப தாவேக்கால ஒட்டி நிற்கீங்க, நாளைக்கு தாவேக்கா உங்களுக்கு உங்களை மதிக்கலன்னா நாளைக்கு உங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க இப்ப திடீர்னு விஜய் ஒரு யூ-டர்ன் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தாவேக்கா கூட எப்பா விசிகா இருக்கிறதோட பாமக இருக்கிறது பெஸ்ட், எப்படின்னா அன்புமணியை கூட சேருப்பா அப்படின்னு பாமகவோட மூவ் பண்ணாருன்னா விசிகா எங்கே போகும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, விசிகா எங்கே போகும்? இப்போ பாமகவை இழுத்து
கொஞ்சம் பாஜக டையப்போட இருந்தா தாவேகா, காங்கிரஸ் எங்கே போகும்? கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஆச்சு வெளில நின்று இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தர் மேல எல்லாராலையும் எல்லாரும் ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க இப்போ திமுக இதை கடுமையா விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்க கிட்ட ஜெயிச்சுட்டு போயிட்டு அங்க ஆட்சி அதிகாரம் வாங்கிக்கிட்டு எங்களையே குறை சொல்றீங்கன்றதுதான் அவங்களோட பாயிண்ட். பட் இதெல்லாம் வந்து இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஊதி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பின்னாடில இருந்து ஒருத்தர் வந்து ஃபயர் போட்டுனே இருப்பாப்ல, அந்த ஊதி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ஸோ கூட்டணி என் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாராலையும் எல்லாருமே ஜெயிக்கணும். பெரிய கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு சின்ன கட்சிகள் தேவைப்படாது. மேபி அவங்களோட இடங்கள் கம்மியாகலாம். பட் சின்ன கட்சிகள் வளரணும்னாலே, ஏங்க சில லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களாம் எப்படி ஜெயிப்பாங்க? ஏதோ அங்கங்க ஒருத்தர் யாருன்னா பார்த்து ஒரு இடம் கொடுத்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ சின்ன கட்சிகள் வளரணும்னாலே பெரிய கட்சிகளின் ஆதரவு தேவை. என்னாலதான்டா நீ ஜெயிச்சேன்னு சொல்லுறதுலாம் நோ ரீசன், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆயின்னு இருக்குங்க. ஏன்னா நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஏர்போர்ட் வந்து ஒரு மாநிலத்துடைய ஒரு இதய துடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் பிஸ்னஸை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா ஏர்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது. இப்போ திடீர்னு எங்க இருந்தனா பறக்கணும், இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பறக்கணும்னா மெயின் ஃப்ளைட்டு. ஏங்க நீங்க எடுத்து பாருங்களேன், கர்நாடகா எடுத்துக்கோங்க, ஆந்திரா எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, ஏர்போர்ட் எதுவுமே சிட்டிக்கு உள்ள இருக்காது, நடுவுல இருக்காது, எல்லாமே கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டர் ஸ்கர்ட்ஸ்ல இருக்கும். ஆனா நம்ம ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனம்பாக்கத்துல இருக்குது, சென்னை ஏர்போர்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிராபிக்கான ஊர் அது. மேபி அவங்க கட்டும் போது வேணா அந்த இடம் வளர்ச்சி அடையாம இருந்திருக்கலாம். பட் இப்பெல்லாம் தாம்பரம், எங்க கூடுவாஞ்சேரி, எங்க செங்கல்பட்டு வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ சென்னை ஏர்போர்ட்ன்றது வந்து அது நம்பர் 1. இவர் சொல்றாரு 4th எக்ஸ்டென்ஷன் போடுவோம், இப்படி போடுவோம், அப்படி போடுவோம். இப்போ வந்து 3 டெர்மினல் தான் இருக்கு, நாங்க 4-5 டெர்மினல்ஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏங்க அங்க எங்க இடத்த வாங்க முடியும், நீட்டிக்க முடியுமாங்க? ஏங்க ஏர்போர்ட்டை சுத்தி தான் நாங்க இருக்கிறோம். இந்த சைடு ஓடிஏ, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட், அந்த சைடு மீனம்பாக்கம், பல்லாவரம், எல்லாமே வந்து அப்படியே கிரௌடட் ஏரியாஸ். அங்கெல்லாம் இடம் மதிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. எப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க டெர்மினல்ஸை? ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ன்றது வந்து இவர் சொல்றபடிலாம் வாங்கி கீங்கி இடத்த போட்டு மடக்கி போட்டு எதுனா ஃபர்ஸ்ட் ஓட்டியே இருக்குங்க. ஏர்போர்ட்டை சுத்தியங்க இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமின்னு இருக்கு. அந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அப்படியே ஊடுருவி இருக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கிறதே கார்பரேஷன் கண்ட்ரோல் இல்ல, கண்டோன்மெண்ட்ன்ற கண்ட்ரோல்ல இருக்கும். கண்டோன்மெண்ட் ஜோன்ல தான் இந்த ஏர்போர்ட்லாம் வருது. ஸோ ரொம்ப வில்லங்கமான ஸ்ட்ரெச் அங்க இவங்க எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. ஓட்டியக்காரன் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி எடுத்து சுற்றுவான் நீ வந்து கேட்டனா. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பவரே இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அங்க பவரே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்கு. என்னத்த பண்ண முடியும் இவரு? ஏங்க ஏன் பரந்தூர்ல ஏர்போர்ட் சூஸ் பண்றாங்க? ஏங்க வளர்ச்சி அடையணும்னு நினைத்து இருந்தால் இந்த முதலமைச்சர் அதை கேன்சல் பண்ணிருக்க மாட்டாரு. தமிழ்நாடு எப்படின்னா வளரணும்னு நினைச்சிருந்தா கேன்சல் பண்ணிருக்க மாட்டாரு. பரந்தூர்ல சரி ஒரு அவுட்டர் ஸ்கர்ட்டா இருக்கு, எல்லாமே இது பண்ணி தான் அங்க செலக்ட் பண்றாங்க. ஏங்க லேண்டையும் கையகமும் படுத்தியாச்சு. இப்ப வேணும்ட்டு அரசியலுக்காக ஐயோ நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டோம், இப்ப திருப்பி இது இங்க வந்துச்சுன்னா நம்மளுக்கு அசிங்கமாயிடும்டா அப்படின்றதுக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ அங்க எல்லா மக்களுக்கும் காசை குத்து வெக்கேட் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த லேண்ட் என்ன பண்ணுவீங்க? ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருலாமா? இல்ல வந்து சினிமாவுக்கு வந்து எதுனா ஒரு பெரிய இது மாதிரி கட்டி விட்டுடலாமா நடிங்கன்ட்டு? என்ன பண்ண போறீங்க? சரி, எங்களுக்கு ஏர்போர்ட் அவசியங்க. ஒரு மாநிலம் வளரணும்னா ஏர்போர்ட் அவசியம். மாற்று இடத்தை பார்த்துட்டீங்களா? இல்ல பாக்குற யோசனையிலாச்சும் இருக்கீங்களா? மாநிலம் வளரணுமா வேணாவா? மிஸ்டர் விஜய் சார், நீங்க போய் தூங்கிடுவீங்க விஜய் சார். தமிழ்நாடு எப்படி போனா என்ன நமக்கு மைண்ட் செட்ல தெரியும்ல, நல்லா இருந்தா போதும். தமிழ்நாடு முன்னேறணும் விஜய் சார். எங்க இடத்த சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்களா? இல்ல நீங்க சூஸ் பண்ற இடத்துல தான் விவசாயியே இருக்க மாட்டானா? விவசாயியே பாதிக்க அடைய மாட்டானா? அங்க பிரச்சனை வராதா? அப்ப இதோட காலங்கள் எவ்வளவு டிராக் ஆகணும்னு பாருங்க. இனிமேட்டு ஒரு புது இடத்தை பார்த்து, இனிமேட்டு அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட பேசி, இனிமேட்டு அவங்களெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி, இனிமேட்டு அந்த இடத்துக்குலாம் வந்து வேல்யூஸ் போட்டு கொடுத்து, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். எவ்வளவு டைம் டியூரேஷன் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் கேப்ல பக்கத்துல இருக்கிற ஆந்திராவோ கர்நாடகாவோ பார்டர்ல ஒரு ஏர்போர்ட்டை போட்டானா முடிஞ்சு போச்சு. பக்கத்துல ஏர்போர்ட்டுக்கு பெர்மிஷனும் தரமாட்டாங்க.
முடிந்து போயிடுமே. இப்ப ஆந்திராலே வந்து பாத்தீங்கன்னா குப்பம்ன்ற இடத்துல ஒரு ஏர்போர்ட்டுக்கு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ண இருக்கிறதா தகவல் வேற வருது. அது வேற ஓகே ஆயிடும் போல. அப்புறமா எல்லாரும் அங்க போடுவான். ஏன்னா நாளைக்கு வந்து ஐடி கம்பெனிஸ்ல இருந்து பிசினஸ் பெரிய பெரிய முதலீடு போடணும்னு நினைக்கிறவங்களாம் ஏர்போர்ட் சுத்துவட்டாத்துல தானே போடுவான். அப்ப தமிழ்நாடு எங்க போவோம்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பேக்கப் ஆயிடும், காலி ஆயிடும் சென்னைன்றாங்க தமிழ்நாடு. ஆனா விஜய் அவர்கள் அதை பத்திலாம் எதுனா யோசிச்சாரானா கிடையாது. நான் கேன்சல் பண்ணுவேன்னு கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா தலைவர்களும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸும் இந்த சவுக்கு இருக்கிற பாருங்க, ஒரு புது டெக்னாலஜியோட வந்துட்டாங்க. அதுதான் எது பண்ணாலுமே முட்டு கொடுக்கணும்ல. இப்போ பரந்தூரை வந்து காலி பண்ணனால திமுக காரங்களுக்கு நஷ்டமாயிடுச்சான். ஏன்னா திமுக காரங்க வந்து பரந்தூரை சுத்தி லேண்ட் வாங்கி போட்டாங்களாம். ஏங்க நல்லா கேட்டுங்க, பரந்தூரை சுத்தி திமுக காரங்களாம் லேண்ட் வாங்கி போட்டாங்களாம். நாளைக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட் வந்துடும், திமுக காரங்க அங்க ஹோட்டல்ஸ் 5 ஸ்டார்ஸ் இப்படி கட்டி நல்லா ரிச் ஆயிடலாம் நினைச்சாங்க. பட் விஜய் சார் அதுக்கு ஆப்படித்து வைத்தார். ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வருதுன்னா ஏங்க நல்லா நீங்களே யோசிங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வருது, என்கிட்டயே ஒரு 50 கோடி 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நானே போய் அந்த காசை என்னடா பண்ணுறது, அங்க லேண்ட் வாங்கி போடுவோம்டா, நாளைக்கு அங்க விலை ஏறும்டா, நம்ம எதுனா பண்ணலாம் தான் யோசிப்பேன். இது இயற்கை தானேங்க. ஏங்க திமுக காரன் வாங்கி போட்டுதாவே இருக்கட்டோங்க. திமுக காரன் மட்டுமா வாங்கி போட்டுருக்க போறான்? ஏங்க அது சுத்துவட்டத்துல இருக்கிற பாதி பேர் வாங்கி போட்டுருப்பாங்க. டேய் அங்க ஏர்போர்ட் வருதுடா, நம்ம என்னடா பண்ணுறது, வாடா ஒரு 1/4 கிரவுண்ட் ஆச்சு வாங்குவோம், ஒரு 1/2 கிரவுண்ட் ஆச்சு வாங்குவோம், எதுனா கடை வைப்போம்டா. ஏங்க இது மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரோட சிந்தனையே இப்படிதான். சரி இப்ப நாளைக்கு விஜய் ஒரு இடத்த சூஸ் பண்றாருன்னு வைப்போம், பரந்தூரோ பனையூர்கிட்டயோ சூஸ் பண்றாருன்னு வைப்போம், அதை சுத்தியும் யாருன்னா வாங்கி தானே போட போறாங்க. அங்கேயும் ஹோட்டல்ஸ் தேவைதானே படம் ஏர்போர்ட்டை சுத்தி, இல்ல வேணாண்டுருவீங்களா? இல்ல யாரும் ஏர்போர்ட்டை சுத்தி யாரும் லேண்ட் வாங்கக்கூடாது பாண்டுருவீங்களா? என்னங்க இதெல்லாம் பேச்சு? ஏன்னா திமுகவை நொட்ட சொல்லணுன்றதுக்கா? ஏன்னா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சின்னு பாருங்க, ஒரு ஏர்போர்ட் யாது இங்க இருக்கிற ஏர்போர்ட்டால ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளுக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்பட்டே ஆகுது. அந்த மாநிலத்தின் வளர்ச்சி ரேஞ்சில் பார்க்கல, எப்படின்னா முட்டு கொடுக்கணும், அதை எப்படின்னா திமுக மேல பழிய போடணும்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களே. இதெல்லாம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல, முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க, இவனுங்களுக்கும் மனசாட்சின்னு கிடையாது. இந்த சவுக்கு சங்கருக்குலாம் மனசாட்சியா? சுத்தமா கிடையாது. ஏங்க அவரோட பையன் செத்து போனான்னு கேள்விப்பட்டேங்க, பையன் சாவுக்கு போகாம வீடியோ போட்ட ஆளுங்க இது சிரிச்சிங்கன்னு. இந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, விடுங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபமா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போகுது. நம்ம சென்னை தமிழ்நாடு ஆக்சுவலா நம்ம தான் அப்போதுல இருந்து சொல்லுங்கிறோமே, தொழில்கள் எல்லாமே நம்ம கீர்த்தனாக்கா இங்கிருந்து தத்து கொடுக்குறாங்க, ஆந்திராவுக்கு வச்சுக்கோங்கன்னு. இப்ப ஏர்போர்ட்டையும் தத்து கொடுக்குறாங்க. ஏங்க இது எப்போ நடந்துச்சு பாருங்க, இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். இப்பதான் வந்து தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு கோவளத்துல. ஆந்திரா சிஎம், தெலுங்கானா சிஎம், கர்நாடகா சிஎம்னு எல்லா சிஎம் வந்தாங்க, அமித்ஷாவும் வந்திருந்தாப்புல. அப்போ இவரை கூப்பிட்டு எதனா மிரட்டாங்களா, டேய் எங்க ஆந்திராவுக்கு வந்து ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க, அங்க நிறைய பிசினஸ் போகணுன்றாங்க, ஸோ பரந்துரை நீ கேன்சல் பண்ணு, நாங்கள் அங்கே ஏர்போர்ட்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு எதனா சொன்னாங்களா, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அண்ணன் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யலைங்க, ஆந்திரா மக்களுக்காக தான் வேலை செஞ்சிருக்காப்புல. ஏன்னா கூட இருக்கிறது யாரு, ஆதவ் அர்ஜுன் அலை செந்தில்குமார், அந்த சைடு பாருங்க தொழில்துறை அமைச்சர் நம்ம கீர்த்தனாக்கா, இவர்கள் எல்லாம் யார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொழில்துறை யார் ஆந்திராவை நோக்கி போயின்னு இருக்கிறதுன்ற பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டால தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய லாஸ், ஆந்திரா பிளஸ் கர்நாடகா கூட வாழலாம் அதுதான். ஆனா நம்ம முதலமைச்சர் உக்காந்துக்கின்னு இதை பத்திலாம் யோசிக்கிறது இல்லை. அந்த கர்நாடகால இருந்து தண்ணி எப்பறம் வாங்கி கொடுப்போம்லாம் யோசிக்கிறது இல்லை. டேபிள்ல உக்காந்துக்கின்னு 3 ஃபைல்ஸ் என் டேபிள்ல இருக்கு, திறந்து விடுவா அப்படின்னு கேட்கிறாரு தவிர்த்து லாஸ்ட் வரைக்கும் திறந்து விடல. ஏங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் கலாய்க்கிறாரு. நேற்று சாயங்காலம் எங்கேயோ ஃபங்க்ஷன்ல பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, ஏங்க காலையில வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நேற்று சட்டசபைக்கு டைமோட 10:10:30 போயிட்டேங்க, நானும் வெயிட் பண்றேன். இந்த முதலமைச்சருக்கு ரோசம் நிறையா இருக்கும், சூடு நிறையா இருக்கும், சொரணம் நிறையா இருக்கும். நம்ம அன்னைக்கு வேற ஃபைலை ஓபன் பண்ணுன்னு சொன்னுமே, இந்த முதலமைச்சர் ஓபன் பண்ணுவாரா, நானும் வெயிட் பண்றேன். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. யாரு முதலமைச்சர் ஒரு வார்த்தை அந்த ஃபைல்ஸை பத்தி பேசல. நான் இப்ப விஜய் சாரை கேட்கிறேன், ஏன் விஜய் சார் பேசல? ஓபன் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? இல்ல அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு அதுக்கு பதிலும் சொல்ல. தெரிஞ்சு ஓபன் பண்ணலன்றது நெக்ஸ்ட்டுங்க. ஒருத்தன் ஓபன் பண்ணுன்றான், நம்ம ஓபன் பண்ணல.
அதற்கான விளக்கத்தையும் தரல. நான் நினைக்கிறேன் சீஃப் செக்ரட்டரி அவங்களாம் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் விளக்கத்தை. நாங்க ஏன் இன்னும் இந்த ஃபைலை ஓபன் பண்ணலன்னா, ஃபைல் வந்து பேப்பர்லாம் ஒட்டின்னு கிடக்குது, பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் சரியா தெளிவா தெரியல, அந்த பேப்பர் இருக்கிற லாக்கர் வந்து பாத்தீங்கன்னா சாவி வேலை செய்யல, இப்படி எதனா எழுதின்னு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. மிஸ்டர் விஜய் சார், உதயநிதி சார் கேட்கிறாரோ இல்லையோ, நானும் கேட்கிறேன், தயவு செஞ்சு அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க.